யார் ஜெயம் எடுக்க முடியும்? அன்றாட தனி ஜபத்துல தரித்திருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டுட்டு வீட்டுக்கு போன அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எல்லாம் பாட்டு படிக்கிற சில பேர் உண்டு சபைகள்ல. தனி ஜபம் இல்ல, தேவனிடத்துல வேத வாசிப்பு இல்ல, தேவ சமூகத்துல காத்திருக்கிறது இல்ல, அபிஷேகத்தை பெறதில்ல, அந்நிய பாஷை கிடையாது. ஆனா மற்றவர்கள் தாவீதை அவமானப்படுத்த ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. இவெல்லாம் போய் எப்படி ஜெயிக்க போறான்? இவெல்லாம் போய் யுத்தத்தில் ஜெயிச்சிருவானா? இவனுக்கு தான் போடாத உடை அவனுக்கு பிரச்சனையா தான் இருந்துச்சு. அதை களைந்து போட்டுவிட்டு தன் கையில எப்பொழுதும் பிடித்திருக்கிற மேய்ப்பனுக்குரிய தடியை கொண்டுட்டு போனான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஜெயம் கொள்ளுகிற நீங்களும் தேவனுடைய சமூகத்தில் அனுதின ஜீவிதம் இருக்க வேண்டும், அனுதின பரிசுத்தம் இருக்க வேண்டும், அனுதின வேத வாசிப்பு இருக்கணும், அனுதின ஜப ஜீவி இருக்கணும், அனுதினம் தேவனோடு கூட இருக்கிற அனுபவம் இருக்கணும், அனுதினமும் தேவனை நேசிக்கணும். என்னைக்காட்டு ஒரு நாள் 3 நாள் கன்வென்ஷனு அங்க போய் நின்றுட்டு வெள்ளையும் போட்டுக்கிட்டு கர்த்தர் ஆராதி, அது அல்ல, அது தேவன் விரும்புகிற ஜீவிதம் அல்ல. தினமும் தன்னுடைய ஜீவிதத்தில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். தனிமையில இருக்கும் பொழுது, என்னுடைய வீட்டின் அறையை பூட்டும் பொழுது என் பரிசுத்தம் கர்த்தருக்கு முன்னதா இருக்குமானால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் மேல வைத்த அபிஷேகம் நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவராய் உங்களை நடக்க பண்ணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?